என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. வறண்ட நீளமாய் வாழ்ந்து இருந்தேன், பாலைவனமாய் காய்ந்து கிடந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். கண்ணீரும் கவலையும் நான் சுமந்தேன், கலங்கி தவித்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். வியாதி வருத்தம் நிறைந்திருந்தேன், சுகத்தை இழந்து வாழ்ந்திருந்தேன். பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. தோல்வியும் நஷ்டமும் சூழ்ந்திருந்து, உறவு என்னை வெறுத்திருந்து. பலனை இழந்து வாடியிருந்தேன், பலனை தேடி அலைந்து திரிந்தேன். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். வரம் ஒன்று தருவாய் இறைவா, என்னை வளமிக்க நீளமாய் தருவாய். என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. என் நெஞ்சோடு கலந்த என் இறைவா, என் நினைவெல்லாம் நீர்தானே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாக நித்தியம் டிவி நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை உலகம் எங்கிலும் இதை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு நானும் உங்களோடு இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை பற்றியும், இயேசு பலி ஆடாக பஸ்கா பண்டிகைக்கு அடிக்கப்பட்டார் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதலாம் வார்த்தை, பிதாவே இவளுக்கு மன்னியும். லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். மன்னிப்பு என்பது வாழ்க்கையில்
இன்றியமையாத ஒன்றாகும். நாம் அநேக பேரிடத்தில் சண்டை செய்திருப்போம், வாக்குவாதம் செய்திருப்போம், அவர்களை குற்றப்படுத்தி பேசியிருப்போம். ஆனாலும் நாம் அவர்களை மன்னியாதபடி நாம் ஜெபம் செய்வோம், பாட்டு பாடுவோம், ஆலயத்துக்கு போவோம், வேதம் வாசிப்போம். ஆனால் இந்த இருதயத்தில் மன்னிக்கும் இயேசுவின் சுபாவம் நமக்கு இல்லாமல் இருந்தால் அது பயனற்றதாக இருக்கும். ஆகவே இயேசுவே மன்னித்தார். பிதாவே, இவளுக்கு மன்னியும், தே டூ நாட் நோ, இவர்கள் செய்கிறது என்னதென்று அவள் தெரியாமல் இருக்கிறார்கள், ஃபர்கிவ் தம், இவளை மன்னியும் என்று கேட்கிறார். இயேசு அவ்வளோ பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் துக்கத்திலும் பாடுகளிலும் சிலுவை மரணத்தில் ஏற்றப்பட்டவராக, அவர் ஆணி அறையப்பட்டவராக, அந்த வேதனையில் கூட அவர் மன்னிக்கிற சுவாபத்தை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பிறரை மன்னியாமல் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்தை அருள்நாதர் இயேசு ஏற்றுக்கொள்வாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தார். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்து ஒருவருக்கொருவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும் என்று அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லி காண்பித்தார், செய்து காண்பித்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? சொல்லுவதும் இல்லை, செய்வதும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மன்னித்தது போல அநேக பேரை நாம் இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவர் மன்னித்தார், நான் மன்னிச்சிருக்கிறேன்னா? நானும் கூட ஒரு சில நாட்களில், சில வருடங்களுக்கு முன்பு என் சகோதரனை என் கோபத்தினால் அடித்து விட்டேன். ஆனால் அதன் பின்பு நான் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டேன். அவன் சொன்னான், நீங்கள் பெரிய அண்ணன், நீங்கள் அடிச்சினால் தப்பு இல்லை. இல்லைப்பா, நான் அவனை கோபத்தில் அடிச்சிட்டேன், மன்னிக்கணும். சரி, நான் உன்னை எப்போவும் மன்னிச்சிட்டேன் என்று சொன்னான். மன்னிக்காமல் நம்முடைய ஜபம் கேட்கப்படாது, அது அக்கிரமக்கார ஜபமாக மாறிவிடும். ஆகவே தான் இயேசு பிதாவே இவளுக்கு மன்னியும் என்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய். 2 கள்ளன்கள் பக்கத்திலே அறையப்பட்டார்கள். அவளை பார்த்து சொல்கிறார். ஒருவன் சொல்லுகிறான், நீ மெய்யான கடவுளானால், இயேசுவானால் நீ இறங்கி வா சிலையை விட்டு. இன்னொருத்தர் சொல்கிறா, தப்பு அப்படிலாம் கிடையாது, நாம் செய்த பாவத்திற்காக நாம் தண்டனைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு நீதிமான், ஒரு பாவம் செய்யாதவர், இவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லி, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். நாம் எத்தனை பேர் இன்றைக்கு பரதேசிக்கு போக போகிறோன்னு தெரியாது. பரதேசி என்பது ஒரு குட்டி பரலோகம், ஆத்துமாக்கள் இளைப்பாற இடம். ஆகவே தான் தேவன் தாமே 6 வாரத்துடன் பிரதான தூதனுடைய எக்கல சத்தத்துடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாக எழுந்திருப்பார்கள். அந்த எழுந்திருக்கிறவர்கள் எங்கே போவார்கள்? இப்படி ஆகாயத்திலே நாம் தேவனோடு இருப்போம், இயேசுவோடு இருப்போம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:16-17. 3வது வார்த்தை, அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். யோவான் 19:26. உறவை அவர் பிரிக்கவில்லை, உறவை இணைக்கிறார். தனக்கு பின் உனக்கு தாயாக இருக்க போகிறவர் அவங்க தான் பா என்று சொல்லி இணைக்கிறார். அருந்து போன உறவை, பிரிந்து போகும் உறவை இணைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உலகத்தில் இருக்கிற நாம் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆதரவு உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, 4ஆம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். எத்தனையோ முறை இந்த பாத்திரம் சித்தமானால் என்னை விட்டு நீங்கள் கடவுள் கேட்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் பதிலே இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருந்தது. ஆகவே தான் நம்ம அமைதியாக சில நேரத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படா, தெரியுமா? ஏன்? அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லலாம். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லை, நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன்னு சொல்ல தவறு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். 5ஆம் வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது அவர் சரீரத்தில் இருந்தார், மாம்சீகத்தில் இருந்தார், அவருக்கும் தாகம் இருந்தது. ஒரு சமயம் சமாரியா நாட்டின் வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது சரியான உச்சி வெயில், மத்தியானம் வெயில் அதிகமாக இருக்குது.
அங்கே ஒரு ஸ்திரீயானவள் தண்ணீர் எடுக்க அங்கே துறவண்டை வந்தாள். அவளிடத்தில் போய் இயேசு கேட்கிறார், ஸ்திரீயே, நான் தாகமாக இருக்கேன், தண்ணி கொடுக்க மாட்டேயான்னு கேட்கும்போது அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். நீ யூதன், நான் சமாரியன். அந்த காலத்திலேயே யூதர் சமாரியர் என்றதான ஜாதி பிரிவினை இருந்தது, இன்றைக்கும் தான் இருக்கிறது. அவள் ஜாதி பிரிவினைகளை நாம் சபையிலோ தனிப்பட்ட முறையிலேயோ திருமண உறவிலேயோ இணைக்கவே கூடாது. நாம் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இனி ஜாதி இல்லை, ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லி பாரதியார் போடுறாரு. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி. ஆகவே தான் அங்கே பிரிவினையை அவள் சுட்டி காட்டுகிறாள். நீர் யூதர் சமாரியத்துக்கு வரமாட்டாங்க, நீ என் தண்ணி கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தண்ணீர் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ இப்படி கேட்க மாட்டோமா? அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லும் போது அவளை பற்றி இயேசு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இனி இருக்கிறதும் இல்லை, அதுவும் சொந்தம் கிடையாது. அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னபொழுது அவள் ஓடி போய் குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்துட்டாள். அதுதான் உண்மையான ஆத்தும ஆதாய ஊழியம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு சமாரிய ஸ்திரியை போல் ஊருக்குள் சென்று, கிராமத்துக்குள் சென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்து சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. சபையில் இருக்கிறவங்க வேறு சபைக்கு போகிறாங்க. அதனை வன்மையாக கண்டிக்கிறேன். தேவன் உன்னை எங்கே வச்சாரோ அங்கே தானே இருக்கணும். அதை விட்டு அந்த சபையில் பணம் கொடுக்குறான், பொருள் கொடுக்குறான், துட்டு கொடுக்குறாங்க, ஸ்கூல் பேக் தராங்க, கல்லூரிக்கு படிப்பதற்கு பணம் கொடுக்குறாங்க. கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, நிரந்தரமாக அவள் கொடுக்கவும் முடியாது. தேவன் உன்னை எங்கே வைத்தாரோ அங்கே தான் இருக்கணும். நீ பிரிவினைகளை உண்டாக்கி விட்டு மற்றவர்களையும் பிரிக்க செய்து சபையை கெடுத்து குட்டிச்சவராக்கி போனால் நீ நல்லாவே இருக்க மாட்ட. தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பது மட்டும் இல்லை, இம்மையிலும் உனக்கு வேதனை தான், துக்கம்தான். ஏனென்றால் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் சொல்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, நீ யார் இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும் சரி, தேவன் உன்னை எங்கே வச்சார் அங்கே இரு. அங்கே கெலட்டா பண்ணாத, அங்கே பிரச்சனை பண்ணாத, அங்கே பட்ட பேரை கெடுக்காத. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் தெளிவாக சொல்லிடுது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதான குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்கிறார். நீ ஒருவேளை குழி நரியாக இருக்கலாம். குழி நரி வேலை என்ன தெரியுமா? வேறே அறுத்து விடும். அதுக்கப்புறம் பழங்கள்லாம் காய்ந்து கொட்டி விடும். இன்றைக்கு சபையிலே அநேக இடங்களில் விசுவாசிகள் ஊழியக்காரர் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி தங்களுக்கு பதவி வேண்டும், பிரமாணம் வேண்டும் என்று சபையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் குழிநரி. தேவன் அவர்களை பிடிக்க சொல்கிறார். எதற்காக? தண்டிக்க அல்ல, ரட்சிக்கும்படியாக. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சமாரிய ஸ்திரீ ஊருக்குள் சென்று தன்னை சந்தித்தவர் யார் என்றும் தன்னை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் சொன்ன ஜனங்களே வந்து விட்டார்கள். ஆண்டவர் இந்த உச்சி வெயிலில் போயிட்டு ஒரு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் சில இடத்துல உங்களை போக சொல்லும் பொழுது உடனே போக வேண்டும். உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருப்பார், ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக நீ போக வேண்டும். நான் இப்போ போகல ஆண்டவரே, நான் அப்புறம் போகிற ஆண்டவரே. பிலிப்பை பார்த்து சொன்னார், காசா பட்டணத்துலேருந்து ஒருத்தன் வரான், ஒரு மந்திரி வரான், நீ போ, அவனோட சேர்ந்து கொள்ள ரத்தத்தோடு. உடனே பிலிப்பு அவர் பறந்து போனார், ஓடி போனார். அந்த ரத்தத்தோடு சேர்ந்து கொண்டு ஏசையா தீர்க்கதரிசனத்தை வாசித்து கொண்டுக்கிற அவனுக்கு அது புரியவில்லை. அதை புரிய வைத்து ஞானஸ்தானத்துக்குள் வழி நடத்துகிறார். பாருங்கள் எத்தனை பெரிய ஆத்துமா அறுவடை. உடனே தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தான தடையேன் இறங்கி அந்த மந்திரி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு போனான். தேவன் சொல்லும் பொழுது நீ உடனே செய்யாவிட்டால் ஒரு ஆத்மாவை நீ இழந்து விடுகிறாய். ஆண்டவர் தாகமாக இருக்குன்னு சொன்னார். சமாரிய ஸ்திரீ கொடுக்கவில்லை. பிரிவினையை பார்த்தால் நீ யூதன், நான் சமாரியர். யார் யூதர்கள் சமாரியர் வழியாக போக மாட்டாங்க. ஆனால் இயேசு போனார். எதுக்கு தெரியுமா? ஆத்மாதாயம் செய்வதற்காக. 6ஆம் வார்த்தை முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். முடிந்தது. உன் வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் முடிந்தது, உன் துக்கங்கள் முடிந்தது, உன் ஆறாத காயங்கள் ஆறி போய்விட்டது, உன் வேதனைகள், உன் கண்ணீர், கவலை எல்லாம் முடிந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் என்ன துக்கம், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது. நோ மோர் ட்ரபிள். இனிமேல் உனக்கு உபத்திரம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, முடிந்தது. தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீ சும்மா இருந்தால் போதும், நீ ஜெபம் பண்ணால் போதும், நீ உபவாசம் எடுத்தால் போதும். நீ அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, முடிந்தது. உன் வாழ்க்கையில் துக்கங்கள் முடிந்தது. உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் முடிந்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 7ஆம் வார்த்தை, பிதாவே என் ஆவியை உம்முடைய கையிலே ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஆவியை யார் கொடுத்தாரோ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆவியை பிடிப்பதற்கு அடக்குவதற்கு அவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசுவின் மரணம் ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடந்தது. அதனால தான் பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்லி அன்றைக்கெல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பஸ்காவுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான் என்று வேத விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது கிறிஸ்துவுக்கு பின் 27 நடந்திருக்கலாம் என்று அனுமானிக்க இயற்குறிப்புகள் உதவுகிறது. இருப்பினும் யோவானின் கணிப்பின்படி அந்த வெள்ளிக்கிழமை அன்று தான் பஸ்கா அடிக்கப்பட்டதென்றால் ஆண்டவரின் மரணம் கிபி 34 தான் நடந்திருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யோவான் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து கொள்ளுங்கள். ரொம்ப பேர் 7 வார்த்தைகளை பேசுவார்கள், சரித்திரத்தை பேச மாட்டார்கள். நமக்கு சரித்திரமும் முக்கியம், வேதமும் முக்கியமும், விஞ்ஞானமும் முக்கியமும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பஸ்காவுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தான் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே பஸ்காவை அவருக்கென்று செய்யப்பட்டிருந்த மேல் வீட்டறையில் அதை ஆசரித்தார் என்பது மார்க்கு தரும் தகவலிலிருந்து தெரிய வருகிறது. என்னவென்றால் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். ஆனால் அது ஒரு ரகசிய முன் ஏற்பாடு என்பதை மத்தேயு தன் சீடரோடு சேர்ந்து அது பஸ்காவை ஆசரித்து ஒரு புது உடன்படிக்கையை அவர் உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முன் ஜாக்கிரதையுடன் ஆண்டவர் செய்திருந்த ஏற்பாடுகள், அவர் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது. நாம் பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த திருவிருந்திலே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கோபம், சண்டை, வாக்குவாதம், இயலாமை, பலவிதமான காரியங்களை செய்துவிட்டு துணிகரமாக நாம் திருவிருந்து எடுப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாக தான் இருக்கும். ஆகவே இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஒருமித்து அந்த திருவிருந்தை அவர் ஆயத்தப்படுத்த சொல்லி, அவர் இன்றைக்கு திருவிருந்து எப்போ கொடுக்குறாங்க தெரியுங்களா? பகலில் கொடுக்குறாங்க. பகலில் கொடுப்பது தப்பு. வேதத்தின் அடிப்படை பிரகாரம் இயேசு அன்று சாயங்காலமான பொழுது, யூதருடைய கணக்கு சாயங்காலமும் விடியற்காலமும் ஒரு நாள் என்று கணக்கு. ஆகவே சாயங்காலமான பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலே திருவிருந்தை ஆயத்தம் பண்ண சொன்னார். அதை செய்தார்கள். இயேசு சொன்னதை சீஷர்கள் செய்து முடித்தார்கள். நீங்கள் முடிக்கிறீங்களா, செய்கிறீங்களா? கிடையாது. இயேசு சொல்கிறதே, நீங்கள் ஊழியக்காரர் சொல்கிறதே கேட்க மாட்டீங்கன்னா இயேசு சொல்கிறத எங்கே கேட்க போகிறீங்க? அப்போ நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. சாயங்காலமான பொழுது அவர் நீ சொன்னபடி தான் என்றார். அல்லேலூயா. தன்னை யூதாஸ் காட்டி கொடுக்க திட்டமிட்டதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை அவர் தம்முடைய இறைத்தன்மையின் வாயிலாக, வெளிப்பாடு வாயிலாக கூறுகிறார். ஆகவே தான் அங்கே யூதாசும் அவரோடு பந்தி அமர்ந்திருந்தான். ஆண்டவர் தாம் காட்டி கொடுக்க போவதை குறித்து பேசிய போது, ரபி நான் தானோ என்று வினவினான். பாருங்க எவ்வளோ பொய் சொல்கிறான் பாருங்க. துரோகத்துக்கு துணிந்தவன் தான் யூதாஸ், மாயமாலத்துக்கும் தயங்க மாட்டார் என்கிற கருத்து இங்கு தெரிகிறது. ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் போஜன பண்ணுகையில்
பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் திருவிருந்தை நியமனம் செய்த நிகழ்ச்சி சமநோக்கு நற்செய்தி நூற்கள் 3லும் 1 கொரிந்தியர் 11:23 26 வரையிலும் கூறப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த இறைச்சி ஆண்டவருடைய திரு சரீரத்தை குறிக்கின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் இயேசுவினுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தை சுட்டி காட்டுகிறது. ஆகவே தான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:16 மேலும் அப்பம் ஒவ்வொரு உணவிலும் இடம்பெற ஒன்றாக இருக்கிறது. அப்பம் பிற்கும் பொழுது, அதாவது பகிர்ந்து உணவு அருந்தும் பொழுது, அங்கே இயேசுவின் உடல் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டதும் மனிதர் கூடி பகிர்ந்து வாழ்ந்து அவருடைய தியாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இங்கு உணர்த்தப்படுகிறார். திராட்சை ரசம் சிந்தப்பட்ட அவருடைய உடன்படிக்கையின் இரத்தமத்திற்கு அடையாளமாக இருக்குது. திராட்சை ரசம் சிந்தப்பட்ட அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்குது. ஆகவே அதனை புது உடன்படிக்கையின் இரத்தம் எனவும் பவுல் 1 கொரிந்தியர் 11:25 கூறுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மத்தேயும் மார்க்கும் இதை புதிதாக இறையாசிரியரால் அருந்துவதை அவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்த பின்பு சீஷர் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பஸ்கா பண்டிகையின் போது வழக்கமாய் பாடுபட ஸ்தோத்திர பாட்டை அவர் பாடிக்கொண்டு போகிறார்கள். பஸ்கா பண்டிகையின் போது வழக்கமாய் பாடப்படும் பாட்டு ஸ்தோத்திர பாட்டு. ஆகவே சங்கீதம் 113 முதல் 118 வரை நாம் அதை பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை கொலை செய்ய பகை தேடினவர்கள் எல்லாரும் அங்கு நிற்கிறார்கள். இயேசு நினைத்தால், பிதா நினைத்தால் இயேசுவை காப்பாற்றிருக்க முடியும். அது தேவனுடைய சித்தம் அல்ல. என்னால் 12 லேகியோன் படையை கடவுள் அனுப்பி தன்னுடைய மைந்தனாகிய இயேசுவை காக்க வல்லவர். ஆனால் ஒரு லேகியோன் படை என்பது 6000 பேர் கொண்ட ஒன்றாகும். அப்படி அவர் 12 லேகியோன் படைகளை அனுப்பினால் எவ்வளோ இருக்கும் பார்த்துங்க, 12 6. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இது மத்தேயில் மட்டும் காணப்படும் ஆண்டவரின் வார்த்தை. சங்கீதம் 91:11 வாசிக்கும் பொழுது, முன்பொரு முறை சாத்தானால் அவருக்கு சோதனை வந்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? சோதிக்கப்படுகிறார். எப்போ 40 நாள் உபவாசம் சோதிக்கப்படும். பிசாசு வரான். உமக்கு பசியாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடலாமே என்று சொல்லுகிறான். ஆனால் அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அல்லேலூயா. ஜீவாப்பம் நானே என்று இயேசு சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசை கடிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறது, ஜீவனை கொடுக்கிறதா ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் பார்க்க போவோமானால், இயேசுவை பிடித்தவர்கள் முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்திருந்தான். காய்பா பிரதான ஆசாரியன் சதுசேயர் பிரிவை சேர்ந்தவன். அவனுடைய சாதாரணமான ஒத்துப்போகாத எதிர்த்தரப்பின் ஆகிய பரிசேயர் பிரிவை சேர்ந்த வேதபாரரும் மூப்பர்களும் கூட்டு சென்று இயேசுவினுடைய அந்த முடிவை பார்க்கும்படியாக அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணினார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் சிலுவை மரணம் இயேசுக்கு கொடுத்தது தவறான ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கொலை செய்யப்பட்டவர்களுக்கு தான் அந்த மரணம் நியமிக்கப்படும். குற்றங்களை புரிந்தவர்கள் மட்டும்தான். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது இயேசுவுக்கு மேலே ஒரு வார்த்தை, ஐயனாரை யூதருக்கு ராஜா என்று எழுதினார்கள். வழக்கமாக குற்றம் செய்தவனை தண்டித்து சிலுவையிலே அவன் கழுத்தில் ஒரு போர்டு மாட்டுவாங்க. இவன் கொலை குற்றம் செய்தவன், இவன் தவறான காரியம் செய்தவன், அவன் பெயரும் அவன் என்ன குற்றம் செய்தான் என்பதையும் அந்த போர்டில் எழுதுவாங்க. ஆனால் இயேசு ஒன்று செய்யாதவர். ஆனால் அவருக்கு ஒரு மேல் விலாசத்தை கொடுத்தார்கள். யூதருக்கு ராஜா, முதல் ராஜாவாக பிறந்தவர் எங்கே, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று
அந்த ராஜா ஏரோது ராஜா சொன்னானே. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இன்றைக்கி அவங்களே ஒத்துக்கிறாங்க, இவர் தான் யூதருக்கு ராஜா. தேவன் உன்னை எங்கே நீ கீழே தள்ளப்பட்டாயோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டாயோ, அங்கே உன்னை உயர்த்தி நான் தான் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி உன்னை உயர்த்துவார். தலை உயர்த்தப்பட்டு நீ நிமிர்ந்து நடப்பாய். ஆம், இயேசுவுக்கு ஒரு மேல் விலாசம் இருந்தது. உனக்கு இருக்குதா? முதல் அந்தோகியா பட்டணத்திலே கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவன் என்று பெயர் வந்ததே அந்தோகியா பட்டணம் தான். அங்கே தான் முதல் கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள். இயேசுக்கு ஒரு மேல் விலாசம் இருந்தது. உனக்கு என்ன விலாசம்? விசுவாசி என்கிற அவிசுவாசியா? ஊழியக்காரனா அட்டூழியக்காரனா? எந்த விலாசம்? இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் சொல்வதை குறித்து வெட்கமாக இருக்கிறது. அட்டூழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்யவில்லை, தவறான காரியங்களிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தர் வேதனைப்படுகிறார். அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள், ஊழியத்துக்கு வந்தோம், நமக்கு ஒரு மேல் விலாசம். இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவுக்கு ஒரு விலாசம் கொடுக்கப்பட்டது, ஒரு சாட்சி. அதுபோல் இயேசுவுக்கு ஒரு மேல் விலாசம், யூதருக்கு ராஜா. நீ இவர்தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லத்தக்கதான நமக்கு ஒரு சாட்சி வேணும், விட்னஸ் வேணும். உண்மையான ஊழியக்காரன், உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமாக ஆஸ்வதிக்கப்படும். நீ உண்மையாக இருந்தால் நிச்சயமாக பரிபூர்ணமாக ஆஸ்வதிக்கப்படுவார். இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது ஆடு எங்கே? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போகும்பொழுது பாதி தூரம் சென்ற பொழுது, அப்பா ஆடு எங்கப்பா? என் தலைமையில் விறக வச்சு கட்டிட்டீங்க, நான் சுமந்து கொண்டு வரேன், ஆனால் ஆடு எங்கே? அவர் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கையில் தோல்விகள் வரும் இடத்துல, வேதனைகள் வரும் இடத்துல, உபத்திரவங்கள் வரும் இடத்துல, தலையை நிமிர்ந்து நடக்க முடியாத இடத்துல கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவாயிரே என்று சொல்வாயாக. கர்த்தர் பார்த்து கொள்வார். உனக்கு எதிராக 1000-10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன்னை அவமானப்படுத்தும்படியாக, உன்னை வெட்கப்படுத்தும்படியாக சாத்தான் சதி திட்டங்களை போட்டாலும் நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை யெகோவாயிரே. கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆகவே தான் முதலாவது முன்னுரைக்கப்பட்ட ஆடு வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது அடையாளமான ஆடு யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஆடு யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவரை கண்டுபிடித்தார்கள். நான்காவது அடிக்கப்பட்ட ஆடு யோவான் 19:7 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். 5 மகிமை அடைந்த ஆடு வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு கர்த்தருடைய இதோ சிலுவையிலிருந்து அவர் நம்முடைய சாபத்துக்கு விடுதலை அளிக்கும்படியாக அவர் சாபமானார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு மேல் விலாசம் அது. ஆண்டவர் இதோ பகலின் 12 மணி அளவிலே சிலுவையிலே அவர் அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இதோ நாம் பார்க்கிறோம், நமக்காக கிரியன் தந்த ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 19 வசனம். கிருபாதார பலியான ஆட்டுக்குட்டி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கோபம் உண்ட ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். கனம் பெற்ற ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கல்யாணத்துக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாந்தி தரும் ஆட்டுக்குட்டி வெளிப்படுத்தல் 21:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அவையே கிறிஸ்து மரித்தார். எதற்காக மரித்தார்? உன் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக மரித்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2:20 நமக்கு மீட்கும்படியாக மரித்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ரோமர் 6:4 என்னை நிறைந்த வாழ்க்கை தரும்படியாக அவர் ஜீவிக்கிறார். எபிரேயர் 7:25 கிறிஸ்து பரமேறி பிதாவின் அருகில் அமர்ந்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை காக்க அவர் கவலைப்படுகிறார். ஆகவே அவருக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் எல்லாவற்றையும் பங்கு போட்டார்கள். துணிகள்
துண்டுகளாக கிழித்தார்கள், அதை சீட்டு போட்டார்கள். சாதாரண உடை, மனுஷீக வஸ்திரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீலை, சேவையின் வஸ்திரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்மையான உடை, பரிசுத்த வஸ்திரம். மார்க் 9:2, பிரசங்கி 9:8, லூக்கா 12:35. சிவப்பு அங்கி, பாடுகளின் வஸ்திரம். இயேசு அவருடைய வஸ்திரம் வெண்மையான வஸ்திரம் இரத்தத்தினால் சிவப்பு அங்கியாக மாறிவிட்டது. யோவான் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 63:1-3, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகளும் இயேசு ஆட்டுக்குட்டியாக இருப்பதையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருப்பதையும் நாம் படித்தோம். இயேசுக்கு ஒரு மேல் விலாசம் கொடுக்கப்பட்டது, ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு அருகாமல் இருந்த ஒரு சிஷ்யன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலே இதோ இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது போல உங்களுக்கு எதாவது நல்ல சாட்சி உண்டா? நற்சாட்சி பெற்றலாக வாழ்ந்து ஊழியம் செய்து சபைக்கு சென்று சபையிலே இருந்து கர்த்தருடைய வருகையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே, உமது அன்பின் குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாடுகளை பற்றி, மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு அடியேன் எடுத்து உரைத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையை மாற்றும் சாட்சியின் வாழ்க்கையை தாரும். ஆண்டவர் மேல் விலாசத்தை தாரும். ஆண்டவரே, இரத்தம் சிந்தும்படியாக உமக்காக இரத்த சாட்சியாக மறிக்க அவளை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நீங்கள் இயேசு மரித்து அது நாங்களும் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக இருக்க, உபத்திரத்தை சதிக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்க, இரத்த சாட்சியாக மறிக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்க உதவிச்சியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திரையில் காணும் தொலைபேசிக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் விண்ணப்பங்களை அனுப்பினால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, இந்த நித்தியன் டிவி நிகழ்ச்சிகளுக்கு உங்களால் இயன்ற காணிக்கைகளை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன்.